ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தர்மலிங்கேஸ்வரர் கோவில் வந்திருக்கோம். இங்கே வந்து பௌர்ணமி கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது அக்னி லிங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற டைமில் வந்துட்டு அனிமல்ஸ் வந்து கிராசிங் இருக்கிறதுனால பொதுமக்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்குற ரூட்டில் போயிட்டு நம்ம வரணும். நடுவில் நம்ம காட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் போனால் கூடயும் அனிமல் அட்டாக்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கான்ஷியஸாக அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போது திருவண்ணாமலையெல்லாம் பார்த்திங்கன்னா கிரிவலம் பண்ணுவாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் போய் சாமியை பார்ப்பாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து கிரிவலம் பண்ணிவிட்டு அப்புறம் மலை ஏறுறாங்க. நிறைய பேர் மலை ஏறி முடிச்சுட்டு வந்து கிரிவலம் பார்க்குறாங்க. இங்கே அங்கங்கே வந்து லிங்கங்கள் நிறைய வச்சுருக்காங்க. உள்ள முன்னாடி வந்து அக்னி லிங்கம் இருந்தது, அப்புறம் வாயு லிங்கம், யமலிங்கம், அந்த மாதிரி நிறைய லிங்கங்கள் இருக்குது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பால், அப்புறம் வில்வ இலை, இது எல்லாமே கொண்டு வந்து அவங்க தங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணுறாங்க. உள்ள ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இந்த ரூட்டே வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா கல் அந்த மாதிரி அந்த இதுலனா ட்ராவல் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து தான் வைக்கணும். இனிஷியலாக பார்த்திங்கன்னா நல்லா கிளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி இருக்குது. அதுவும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்தியோட இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனியாக வந்திருந்தாங்க. அவங்க வந்து சிவனோட பாட்டை கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தனியாக வரும்போது பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுவேன். மனதை காப்பது மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ருத்ரத்தில் பார்த்திங்கன்னா நமஸ்தேஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. ஒவ்வொரு மந்திரத்தையும் அதோட அர்த்தத்தோட புரிஞ்சு நம்ம உச்சரிக்கும் போது நம்மளுக்கு அது பலன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒரு மந்திரத்தை நம்ம இனிஷியலாக கற்றுக்கிட்ட போது நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு, நம்ம வாய் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு மந்திரம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் மனசு வேறு எங்கேயோ சிந்திச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மனசுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிந்திக்கிற வேலையை கொடுக்கும்போது மனசும் பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்திலேயே லயிச்சு நிற்கும். நம்ம முன்னாடியே போன வீடியோவில் பார்த்திங்கன்னா மனம், வாக்கு, காயம் 3 பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற பூஜையில் புண்ணியம் மட்டும்தான் உண்டாகும், பாவமே உருவாகாது. அதுதான் பூஜை, இந்த மாதிரி மந்திரத்தோட ஜபம் பண்ணுறதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போது எல்லாருமே நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். வேதத்தில் பார்த்திங்கன்னா தியானத்துக்கு வந்துட்டு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. சஜாதிய விருத்தி பிரவாக, அதாவது ஒரே இதில் நம்ம சிந்திப்போம். ஒரு கரு எடுத்துட்டா அந்த கரு ரிலேட்டடாகவே நம்ம சிந்திச்சிட்ருப்போம், டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். ரெண்டாவது விஜாதிய விருத்தி நிரோதக, டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்க் பண்ணுறத நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்புறம் சகுண பிரம்ம மானச வியாபாரக. சகுண பிரம்மம்னா நம்ம பார்க்குறோம்ல இந்த ஜகத்தை வந்துட்டு நம்ம எப்படி வந்து நம்ம சிந்திச்சாலும் நம்ம பிரம்மத்தில் போய் நிற்போம். பிரம்மம் நான் அப்படின்ட்டு கடைசியில் எங்கே ஆரம்பித்தாலும் அது பிரம்மம், அந்த பிரம்மம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உறுதியாக வந்து நின்றுடுவாங்க. இப்போது நம்ம மெடிடேஷன் பண்ண நம்ம மனசுக்கும் அந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஏன்னா மனசு வந்து இவ்வளோ பிறவியாக நம்ம பிறந்து இறக்கும்போது அது ஒரு சம்சாரம், அதாவது ஆதல் அடைதல், அதிலேயே சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் நான் கடவுள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் மனசு வந்து அதை ஒத்துக்காது. முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி மனசுக்கு வந்து லாஜிக்கலாக அதுக்கு கேட்காது. நம்ம வந்து அதை பழக்கப்படுத்தணும். அப்போது நம்ம இப்படி சிந்திக்க பார்த்திங்கன்னா மனசும் பழகிடும். ஏன்னா புத்தி வந்து நீங்கள் சொன்னால் உடனே புரிஞ்சுக்கும், ஆனால் மனசு வந்து பழக்க தான் படுத்தணும். ஏன்னா மனசு வந்து பழக்கத்துக்கு அடிமை. சாந்தோக்கிய உபநிஷத்தில் தத்துவமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் இருக்குது.
இதை நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு நம்ம மலை ஏறும்போது 18ஆம் படி நம்ம ஏறுனா முதல்ல தெரியறது தத்துவமசி தான். இதோட அர்த்தம் என்ன? இவ்வளோ மாலை போட்டுட்டு நீ என்னை வந்து பார்க்குறியே, நானும் நீயும் வெவ்வேறு இல்லை, நானும் நீயும் ஒன்று. அதுதான் இதோட அர்த்தம். அதாவது ஜீவனும் ஈஸ்வரனும் தன்னோட லட்சியார்த்தத்தில் 2 பேருமே ஒன்று. இந்த விவகாரம் தத் அப்படின்ற ஈஸ்வரன் பார்த்திங்கன்னா இந்த 5 புலன்களால் அறியக்கூடிய இந்த ஜெகத்தை ஆட்சி செய்கிறவர் அவர். அதனால தான் அவர் ஈஸ்வரன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஜீவன், நம்ம இந்த உடம்பு மனசில் இருக்கோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பலமும் சின்னது தான். பகவான் பெரியவர், நான் சின்னவர். இவங்க 2 பேரும் எப்படி ஈக்குவலாக இருக்க முடியும்? அதுதான் வந்து இந்த டெஃபினேஷன் சொல்லுது. நீங்கள் 2 பேருமே ஒன்று தான் அப்படின்ட்டு. அது எப்படி? 2 பேருமே பார்த்திங்கன்னா உங்களோட உண்மைத்தன்மை, அதாவது பிரம்மமாக இருக்கிற அந்த தன்மையில் 2 பேரும் ஒன்று. விவகாரம் அதாவது இந்த ஜகத்தில் இருக்கும்போது அது டிஃப்ரெண்ட் தான், ஆனால் அது உண்மை இல்லை, அது வந்து மித்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரனாக இருக்கட்டும் ஜீவனாக இருக்கட்டும் அவங்களோட உண்மைத்தன்மை பிரம்மம், அதில் 2 பேருமே ஒன்று தான். பட் இந்த வந்து விவகாரத்தில், அதாவது நான் ஜீவனாக இருக்கிறதும் அவர் வந்து ஈஸ்வரனாக இருக்கிறதும் மித்தியா, அது பொய். இப்படி தியானம் பண்ணி நானும் பகவானும் வெவ்வேறு இல்லை, நான் பிரம்மம் அப்படின்னு அந்த அறிவில் உறுதியாக ஆயிடும். இந்த கிரிவலம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்டன்னிங்கான வியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனையிலேயே பார்த்திங்கன்னா நாம மாத்திரமாக நம்ம இந்த ட்ராவலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம். வெயிலும் இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த அனுபவம். நீங்களும் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டு இன்னுமே இறைவன் மேலே இருக்கிற நாட்டத்தை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இந்த கிரிவலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.